மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 5:45 காஸ்பல்ல வாசிங்கன்னா, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இது இந்த வசனத்தை வாச்ச உடனே என்ன நமக்கு தோன்றுகிறது? தீயோர் நல்லோர், நீதி உள்ளவர்கள் அநீதி உள்ளவர்கள், எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் அவர்கள் மேல கடவுள் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ இந்த வசனத்தை வாச்ச உடனே கடவுளுடைய பொதுவான கிருபை, காமன் கிரேஸ், அதில் இருக்கிறத உங்களால் பார்க்க முடிகிறதா? என்னால் நன்றாய் பார்க்க முடிகிறது. நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, அநீதி உள்ளவன் யாரு, நீதி செய்கிறவன் யாரு, சன்மார்க்கன் யாரு, துன்மார்க்கன் யாரு, எதையுமே இந்த கிருபை பார்க்கறதே கிடையாது. இதான் காமன் கிரேஸ். எல்லார் மேலையும் சூரியனை உதிக்க பண்ணுறாருல்ல, உதிக்க பண்ணுகிறார். எல்லார் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்ல, பெய்ய பண்ணுகிறார். இட்ஸ் a common grace. வானத்திலிருந்து மழை பெய்யும் போது மழை எல்லார் மேல தாங்க பெய்யுது இல்லையா? மழை வானத்திலிருந்து பெய்யும் போது இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் சன்மார்க்கன், இவன் துன்மார்க்கன், துன்மார்க்கன் மேல மழை பெய்யக்கூடாது, கெட்டவன் மேல நாம பெய்யக்கூடாது அப்படின்னு மழை ரெயின் எதன் டிஃபரன்ஷியேட் பண்ணுதான்? பண்றதே இல்லை. எல்லார் மேலும் மழை பெய்யென்று பெய்கிறது. இன்னொரு காரியத்தை சொல்றேன், கடவுளே இல்லை, கடவுளை நம்புகிறன் முட்டாள் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா? நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் காட்டிலையும் கொஞ்சம் மழையை பெய்ய பண்ணுகிறார் இந்த கடவுள். இட்ஸ் a common grace. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 16-17 16th and 17th 16-17 வாட்ச் பார்த்தீங்கன்னா, சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியிலேயே நடக்க விட்டு இருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி அப்படின்னு அந்த வசனம் அப்படியே போகுது. அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது கடவுளுடைய பொதுவான கிருபையை இந்த வசனத்திலும் நீங்க பார்க்கலாம். நம்ம வாழ்கிற சமூகத்தில் எல்லா தரப்பட்ட மக்களும் வாழ்கிறார்கள். நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க, நீதிமான்களும் இருக்கிறாங்க, அயோக்கியத்தனம் பண்ணிக்கொண்டு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எல்லாரும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த எல்லா மனுகுலத்தின் மேலேயும் கடவுளுடைய ஒரு விதமான கிருபை இருந்து கொண்டு தான் இருக்குது. அதை நான் யாரும் மறுக்க முடியாது. இதான் காமன் கிரேஸ். பிரைஸ் தி லார்ட்.